ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் அன்பை வெளிப்படுத்தி தர்மம் செய்வோம். கல்மனதையும் கரைய வைக்கும் தன்மை அன்பிற்கு உண்டு. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஒருவன் உள்ளே இருக்கிற ஆன்மா தெளிவாகவும் கோபமில்லாமலும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப் பணியை இன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நடுவிற்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் காலனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி, என் பேர் புதுராஜா. நான் அந்தமான் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகளாக வர்றேன். அம்மாட்ட வந்துட்டு ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இப்போ சமீபத்தில் நடந்தது, நான் இருமுடிக்கு வரும்போது அம்மா வந்துட்டு எனக்கு வகுத்தில் வந்துட்டு கல் இருந்தது. அது வந்துட்டு எனக்கு தெரியாது. அது கல் இருக்கும்போது அது வந்துட்டு வகுத்து வலி வந்து அம்மாவோட ஆஸ்பத்திரியில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி போனேன். அது சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இருமுடி ஜோதிக்கு நாள் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ஸ்கூட்டி வந்துட்டு குரு அம்மா வந்துட்டு பார்த்துட்டு, நீ இந்த வண்டியை விற்றுரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த இருமுடி மாலை செலுத்தி முடித்ததுமே அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அம்மா வந்துட்டு சூளத்தில் கட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த ஜோதி டைம் தான் அம்மா வந்துட்டு ஸ்கூட்டியை வைக்க சொன்னாங்க. நான் அதுக்கான முயற்சியெல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டேன். நான் இப்போ சூளத்துக்கு கட்ட போகிறேன். சக்தி, அம்மா என்ன கனவுல வந்து சொல்லுதோ அதை தட்டாமல் நம்ம முயற்சி பண்ணினோம்னா அதுக்கு அம்மா நமக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஏன் அம்மா வந்துட்டு இப்படி பெண்ணை சொல்லிச்சு, ஒரு பொருளை விற்க சொல்லிச்சு, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. குரு அம்மா என்ன சொல்கிறாங்களோ, ஆதிபராசக்தி என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம தட்டாமல் நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு தான் நன்மை சக்தி. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பொருள் போகுன்றது வருத்தம் இல்லை, அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்தமான் மாவட்டத்தையும் எங்களுக்கு பாதுகாக்கிறதும் அம்மா தான். ஏன்டா சுற்றி இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ இலங்கையில் வந்துட்டு சின்ன அப்பைக்கு ஏதாவது ஒன்று சண்டை வந்துடுது. ஆனால் அந்தமான் மாவட்டத்தில் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு பங்காரம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.